Warmer activated. Hi friends, so now Blue Armor C10 unboxing பண்ண போகிறோம். இது ரிசீவ் பண்ணி 2-3 நாள் ஆச்சு. பட் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலன்னு ஓப்பன் பண்ணல. ஸோ லெட் மீ அன்பாக்ஸ் திஸ். ப்ளூ டாட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துச்சு. அண்ட் இட் இஸ் சேஃப் டெலிவரி. ஓகே, Helmet.com. Okay, open பண்ணுவோம். And உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. Yes, C10 இதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் மாடல். ஸோ நான் கொஞ்சம் பட்ஜெட்ன்றதுனால இதை புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். பிஃபோர் தட் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி நான் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சீல்டு. பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சீலாக இருக்குது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே போட்டிருக்கு. ஹெச்டி ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் துவனி அண்ட் கம்பேட்டிபிலிட்டி வித் C20, C40, C50, C60. ஸோ குட் பேட்டரி லைஃப். ஐ திங்க் இட் இஸ் ரிட்டன் 13 hours பேட்டரி லைஃப். அப்புறமா மியூசிக் ஷேரிங், யூனிவர்சல் இன்டர்காம், ஹே ப்ளூ அப்படின்னு சொன்னால் இது வந்து வேக்கப் ஆகும். ஸோ நம்ம இதோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஹே ப்ளூ வாய்ஸ் கண்ட்ரோல், 360-degree application, OTA updates, on the air updates, and so you can connect the second phone, action cam you can link, then கிளஸ்டர்னு போட்டிருக்கு. இது வந்து மோஸ்ட்லி வெஹிக்கிளோட கிளஸ்டரு. அப்புறமா ஜிபிஎஸ், RaiDa, 1:1 இன்டர்காம், மெஷ் கம்பேட்டிபிள், 2-year வாரண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா 4999. இன்ட்ரோடக்டரி ப்ரைஸில் நான் வந்து இது 3499க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இன்க்ளூடட் இன் த பாக்ஸ் என்னென்ன இன்க்ளூடாக இருக்குது: C10 யூனிட், VHB மவுண்ட், ஸ்பீக்கர் ஸ்பேசர்ஸ், charging cable. So C10 unit including headset, mic and then battery. Okay, so this is manufactured in Bommasandra, Bangalore. Okay, so let's not wait, we'll open it. Then this is supposed to be a seal. Slide to open. Okay, slide to open பண்ணிருக்காங்க. இது ஓபன் பண்றது. Okay, இந்த ஸ்லைட் பண்ணனுமா? Yes. So இது ஸ்லைட் பண்ணனும். Wow, very good. Then பாருங்க, இதுதான் நம்ம யூனிட். So wow, very nice, looking nice. ஒரு யூசர் கைடு. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் யூசர் கைடை ஃபஸ்ட்டு படிச்சுடுவாங்க. டீட்டெயில்டாக படிச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டலேஷனு, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குது, அப்புறம் எப்படி ஃபிட் பண்ணுறது ஹெல்மெட்டுக்கு, ஸோ அதெல்லாம் ஒரு கைடு இருக்குது. ஸோ இந்த கைடை படிச்சுட்டு நான் பண்ண போகிறேன்.
நீங்களும் இந்த கைடை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தர் காமிக்கிறது என்னென்னா ஓகே, ஸோ இதுதாங்க நம்ம யூனிட்டு. ஓகே, இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறமா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மெயின் யூனிட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் யூனிட்டு. இது வந்து மெயின் யூனிட். ஸோ மெயின் யூனிட்டோட பார்த்திங்கன்னா இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கைடில் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சென்டர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஓகே, ஸோ ப்ளூடூத் பேரிங் வேணும்னா 3 times இது ப்ரெஸ் பண்ணால் வரும். ஸோ அந்த டீட்டெயிலும் இருக்குது. ஸோ ரைட் கிரிட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் செகண்டரி ஃபோன் எப்படி கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ். ஸோ ஃபோன் கால் வந்து சென்டர் வந்து சிங்கிள் ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு, டபுள் ப்ரெஸ் ரிஜெக்ட்டு. ஸோ கீழே இருக்கிற பட்டன் வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய பர்பஸ் வந்து இன்டர்காம் இல்லை, மெயின்லி மியூசிக் அண்ட் ஃபோன் மோடு தான். ஸோ இன்டர்காம் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸு C60 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ இன்டர்காம் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ மியூசிக் ஷேரிங் ப்ரொசீஜரும் கொடுத்துருக்குறாங்க. ரீபூட் அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்கணும். ஏன்னா இன்கேஸ் இதை மறந்துட்டால், நான் ஆன்லைனில் இது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கைடு தேடினேன். ஆனால் எனக்கு இந்த கைடு வந்து கிடைக்கல. ஸோ இந்த பாக்ஸில் வரதுனால நான் இதை பத்திரமா வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஹெல்மெட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ப்ரொசீஜர். நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிகாஸ் அது ரொம்ப ஹெல்மெட்டு உள்ளே நான் உங்களுக்கு சீக் பேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுறது க்ளீனாக கேப்சர் பண்ண முடியாது வீடியோவில். பட் ஹவர் இதில் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி சீக் பேடை ரிமூவ் பண்ணணும், எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், பேட்டரி எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேங்க. ஸோ பிஃபோர் இன்ஸ்டலேஷன் ஒரு வாட்டி சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜ் போடும்போது இந்த க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் ஷோஸ் தட் இட் இஸ் கெட்டிங் சார்ஜ். ஸோ சார்ஜ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது தெரியல. ஸோ ப்ளூடூத் பேர் பண்ண பின்னாடி பார்க்கலாம், மொபைல் ஃபோனில் காமிக்கும். ஸோ இந்த சைடு ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு இன்னொரு ஸ்பீக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கு. ஸோ இது லாங் ஷாட்டில் பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ தென் இதுக்கு பின்னாடி வந்து பேட்ரி ஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஒயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி நான் வச்சுருக்கேன். ஸோ மைக்கு, ஸ்பீக்கர் இங்கே வரும். ஸோ இப்போ வந்து இந்த குஷன் எல்லாம் போடணும். போட்ட பின்னாடி கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிடும். ஸோ நான் பிளான் பண்ணுறது என்னென்னா இந்த இடத்துல இந்த கன்சோல் யூனிட் வர மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதாங்க அவுட்புட்டு. ஓகே, ஸோ பட்டன்ஸ் இங்கே வருது. ஓகே, அவங்க ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதேபடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல குவைட் கம்ஃபர்டபுள். பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த சன்கிளாஸோட டாகுல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஆக்சஸ் ஈஸியாகவே இருக்கும். நான் இன்னும் ஃபோனோட சிங்க் பண்ணலை. ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட். ஆன் பண்ணிவிட்டு லைட் பிளிங்கிங் என்ன சீக்வன்ஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஓகே. இந்த ஒயர் போகிற இடத்துல கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெல்மெட் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும் ஒயர் ரூட்டிங்க்கு. ஸோ என்னோடய ட்விஸ்டர் ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா ஒயர் ரூட்டிங்க்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ளக் வந்து கழட்ட முடியல. ஸோ இது வந்து ஃபிக்ஸடு. ஸோ இது கழட்டுற மாதிரி C10 கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு குவைட் ஈஸி. ஓகே, கழட்ட முடியுமோ என்னமோ தெரில, நான் ட்ரை பண்ண வரல. இது கழட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ரூட்டிங்கில் கொண்டு வந்துட்டுருப்பேன், கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கொஞ்சம் ஒயரிங் வந்து மெஸ்ஸியாக இருக்காது. ஸோ இங்கே எல்லாமே உள்ளே போயிடுச்சு. பட் இந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல இது. ஓகே, ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பேட்டரி இன்னும் வந்துருச்சு. இது எனக்கு இப்போது போட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மைக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ மவுத் பக்கத்துலேயே வர்றதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து இட் கேன் ஒர்க் பெட்டர். ஸோ உங்களோட நீங்கள் மெதுவாகவே பேசலாம். ஓகே, ஸோ